பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தினமும் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். நாம் எதையோ கவனிக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களை குறுகி போகும் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தா முதல்ல என்ன வருமா? ஆயுசு நாட்களை என்ன பண்ணுவாரா? பெருக பண்ணுவார். பெருக பண்ணுவார். ஆயுசு நாட்களை என்ன பண்ணுவாரு? பெருக பண்ணுவார். துன்மார்க்கருடைய வருஷங்களும் குறுகி போகும் அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அதுல யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்தாங்க அவங்கள ஆசீர்வதிச்சாரு. கர்த்தருக்கு பயப்படாதவங்க எப்படி இருந்தாங்கன்றத நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்ததுனால ஆதாம் ஏவாள் என்ன பண்ணுவாங்க? அவங்க முதல்ல தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டதுனால ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆதாமுக்கு 930 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் நோவா ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல 950 வருஷம் என்ன பண்ணாரு? கூட்டி கொடுத்தாருங்க நோவாவுக்கு. நோவாவுக்கு என்ன கிடைச்சி? கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைச்சிச்சு. கிருபை என்பது ஒரு மனுஷனுக்கு தகுதியே இருக்காது. அவனை தகுதிப்படுத்துவது தான் கிருபை. நீ வேலைக்கே போக மாட்டேன்னு நினைப்ப, ஆனா வேலையை கொடுக்குறாரு பாருங்க, அதுதாங்க கிருபை. அப்போ அதுக்கப்புறம் ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தபடியினால அவர் சொல்லு கீழ்ப்படிவார். அதனால அவருக்கு ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 175 வயசு ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு? கூட்டி கொடுத்தாருங்க. அவர் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிவாரு. விசுவாசிப்பார். அவர் விசுவாசித்து தகப்பன்னு சொல்லப்பட்டிருக்கிறது கீழ்ப்படிதல். அவங்க மகன் ஈசாக்கு, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு வயசு 180 வயசு. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மகன் என்ன பண்ணாரு? ஆபிரகாம் எப்படி பயந்தாரு அப்படி மகனும் பயந்தாரு. ஆனா ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு கொஞ்சம் வயசு டிஃப்ரென்ஸா இருக்குது. இவர் 180. அவர் என்ன பண்ணாரு? நிறைய மனைவிகளை கட்டிக்கினாங்க ஆபிரகாம். ஈசாக்கு ஒரே மனைவி, அத்தோட அவரு முடிச்சிட்டாருங்க. அதனால அவர் ஆயுசு கூட்டி கொடுத்தாரு. 5 வருஷம் கூட்டி கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்க மகன் பாருங்க யாக்கோபு. யாக்கோபு ஏசா. அதனால அவங்க மகனுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? 130 வயசு யாக்கோபு. அவன் அலைஞ்சு திரிஞ்சான். சகோதர சொத்தை ஏமாத்தினான், மற்றபடி எல்லாத்தையும் ஏமாத்தினான். அதனால பூமியில அவன் எப்பயும் அலைஞ்சு திரிஞ்சு இருந்தான். அதனால ஆயுஷ் நாட்களை என்ன பண்ணிட்டாரு? குறைச்சிட்டாருங்க. இன்னும் நிறைய பேர் இருக்குது, அதெல்லாம் வயசு இருக்குது. ஆனாலும் கர்த்தர் அவங்க வயசுல நமக்கு இன்னும் நேரம் தான் நம்ம பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் ஆதியாகமம் 6ஆம் வசனத்துல 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு தெரியுமா? 120ன்னு சொல்லப்பட்டுட்டாரு. அப்பயே எழுதிட்டாரு ஏசப்பா. ஏன்னா மனுஷன் மதிக்கிறது கிடையாது, ஆண்டவர் கீழ்ப்படியது இல்லை, அப்படியே தாறுமாறா ஓடிட்டு கிடக்குது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாவத்துல இறங்கிட்டாங்க. அதனால ஆண்டவர் வயசு அப்பயே குறைச்சிட்டாருங்க. இன்ன வரைக்கும் 120 வருஷத்துக்கு மேல யாருமே இருந்ததே கிடையாதுங்க. அப்பயே அவர் எழுதிட்டாரு பாருங்க. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பாருங்க. ஆயுஷ் நாட்கள் அப்பயே போட்டாரு. நீ என்னதான் கறி சாப்பிட்டாலும் மீன் சாப்பிட்டாலும் என்னதான் சாப்பிட்டாலும் 120 சொல்லிட்டாரு. அதை விட இப்ப ஜனங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. தேவனை தேடாதனால பிள்ளைங்களை எல்லாம் சாக கொடுக்குறாங்க. தயவு செய்து நீங்க அப்படி பண்ணாதீங்க. இவங்க எல்லாம் கர்த்தருக்கு பயந்ததுனால அவங்களுக்கு ஆயுஷ் நாட்களை கொடுத்தாரு. அவங்க பிள்ளைகளை கண்டாங்க. இன்னைக்கு 50 வயசுல 30 வயசுல மரிச்சு போயிடுறாங்க. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது. துன்மார்க்கர் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும் பாருங்க. கர்த்தருக்கு பயந்தனால ஆயுஷ் நாட்களை கூட்டி தந்தாரு. முதல்ல என்ன பண்றாரு? ஆயுஷ கூட்டி தர்றாருங்க. அது அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பயந்ததுனால நீதிமொழிகள் 9:10 ஞானத்தை கொடுக்குறாருங்க. ஞானத்தின் ஆரமே கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. ஞானம் இருந்தா தாங்க இந்த உலகத்துல வாழ முடியும். ஞானம் இல்லைன்னா வாழவே முடியாது. பைத்தியம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவருடைய வழியில நடக்கணும். உத்தமனா இருக்கணும். உத்தமனுக்கு தான் கர்த்தர் அரணா இருக்கிறாரு. அப்போ உனக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு. நீதிமொழி 10:29 உனக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு. கனம் பெறுவ, ஐஸ்வர்யவானத்தை தருவ, வியாதி உனக்கு வராது, பிள்ளைகளை காண்பாய்.
நீ பூரண ஆயுசோடு நீ மரிப்ப. துன்மார்க்கர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தான் அவருக்கு போட்டிருக்கு. துன்மார்க்குன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப சொல்லப்பட்ட வசனத்துல யாருமே கீழ்ப்படிலாம் பயப்படலன்னா, அவங்களுக்கு ஆயுசு நாட்கள் இருக்காது. அவங்க ஆசீர்வாதமா இருக்க மாட்டாங்க. எல்லாம் இழந்துருவாங்க. பிச்சை எடுக்கிற நிலையில போயிடும். கர்த்தர துதிக்கும்போது தான் உனக்கு எல்லாம் வரும். பூமியில நீ என்ன பண்ணுவ? பலத்திருப்ப. ஆனா துன்மார்க்கர பார்த்து சொல்றாரு, பூமியில நீ அலைந்து திரிவான்னு சொல்றாரு. நீ விரும்பினது ஒண்ணு கூட உனக்கு கிடைக்காது. நீ கொலை பண்ணிட்டு, பொய் சொல்லிட்டு, திருடிட்டு, நீ போய் ஜெபம் பண்ணினா உனக்கு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அதனால கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவன தான் அவங்கள தான் ஆயுசு நாள்ல கூட்டி வச்சிருக்கிறாரு. அவங்க தான் பிள்ளையின் பிள்ளைகள காண்பார். இதுலருந்து நீங்க 2ல நீங்க எது எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஏசப்பா கேட்கிற வசனத்து பிரகாரம் பிள்ளைகள் தன்னை தாழ்த்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல சுகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவீராக. பிள்ளைகள் கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்வீராக. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை கூட்டி தருவேன்னு சொன்னீங்க அப்பா. துன்மார்க்கர் வழியோ குறுகி போகும். துன்மார்க்கன்னா யாரு? நீதிமான்னா யாரு? அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. கர்த்தருக்கு பயப்படுறவங்கள தான் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. கர்த்தருக்கு பயப்படாதவங்க நீங்க ஆசீர்வதிப்பதில்ல. இன்றிலிருந்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகட்டும் எல்லா பிள்ளைகளுக்கும். விசுவாச பிள்ளைகளா இருக்கட்டும், புறஜாதி பிள்ளைகளாகட்டும், இயேசுவை ஏத்துக்கொள்ளட்டும். அப்போது முதல்ல ஆயுச தருவீங்க, ஞானத்த தருவீங்க, கல்விய தருவீங்க, எல்லாவற்றையும் தருவீங்க. பயப்படாதவங்களுக்கு ஒன்றுமே இல்ல என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே, இன்றிலிருந்து பிள்ளைகள் பயந்து உமக்கு பிரியமாய் காணப்பட, உமக்கு பிரியமாய் வாழ நீங்க ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் இத கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிற கேட்காத பிள்ளைகள் ஒரு நாட்களில் கேட்க உதவி செய்யுங்க. பிதா, குமார, பரிசுத்த ஆவி நாமத்தில பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லைக் போடுங்க.